ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் EVKS இளங்கோவனின் அரசியல் பயணம் பற்றி சுருக்கமாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஈரோட்டில் EVK சம்பத், சுலோசனா சம்பத் ஆகியோருக்கு மகனாக 1948 ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்தார். பெரியாரின் பேரரான இவர் சென்னை மாநில கல்லூரியில் BA பொருளாதாரம் படித்துள்ளார். இளம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக சேர்ந்தார். 1984 ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேரவை தொகுதி உறுப்பினராக முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டார். 1999 முதல் 2004 காலகட்டத்தில் மத்தியில் ஆட்சி பொறுப்பை காங்கிரஸ் இழந்திருந்த நிலையில் மாநிலத்திலும் பல்வேறு பிரிவுகளாக காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டிருந்தது. இந்த சூழலில் சோனியா காந்தி ஆதரவுடன் 2000ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு தலைவராக EVKS இளங்கோவன் 2004 கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியில் 2,14,477 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் ஜவுளித்துறை இணையமைச்சராகவும் பதவி வகித்தார். அதன் பின்னர் 2009 ஈரோடு, 2014 திருப்பூர், 2019 தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இது தவிர தமிழக காங்கிரஸ் தலைவராக 2 முறையும், செயல் தலைவராக 1 முறையும் பதவி வகித்திருக்கிறார். EVKS இளங்கோவனையும் சர்ச்சைகளையும் பிரிக்க முடியாது என்கின்ற அளவுக்கு தனது வம்படி பேச்சுக்கு பேர் போனவர். 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் திமுக தலைவர் கருணாநிதி. தமிழ்நாடு காங்கிரசுக்கு நல்ல காலம் பிறந்துள்ளதாக EVKS இளங்கோவன் கூறியதை கலைஞரை பத்தி சொல்லணும்னா அவர் எப்படி நன்றி மறந்தாலும் சொல்ல ஆரம்பத்தில்னு சொல்லலாம். NS கிருஷ்ணனை எப்படி ஏமாத்துறாரு, அண்ணாவை எப்படி ஏமாத்துறாரு, எங்க அப்பாவை எப்படி ஏமாத்துறாரு, MGR எப்படி ஏமாத்துறாரு, நடிப்பு இசை புலவர் KR ராமசாமியை எப்படி ஏமாத்துறாரு, SS ராஜேந்திரனை எப்படி ஏமாத்துறாரு, இப்படி இருக்கு. அது ஒரு தனியாரை பத்தி ஒரு புக் எழுது. செய்தியாளர்கள் கருணாநிதியிடம் கேட்க EVKS இளங்கோவன் அந்த கட்சியிலிருந்து விலகிவிட்டாரா என கேட்டு கிண்டல் அடித்திருக்கிறார் கருணாநிதி. இப்படி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு சொந்தக்காரரைத்தான் தற்போது காங்கிரஸ் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் களமிறக்கியுள்ளது. சட்டசபைக்குள் இளங்கோவன் வந்துவிட்டால் நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்றும், மேலும் அவரது பேச்சு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி நடப்பில் இருப்பதை காட்டும் எனவும் கூறப்படுகின்றது. இனி சட்டசபையிலும் சத்தியமூர்த்தி பவனிலும் அனல் பறக்கும் என்கிறது காங்கிரஸ் வட்டார தகவல்கள். தேர்தல் களத்தில் தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார் EVKS இளங்கோவன். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி வாக்குப்பதிவும், மார்ச் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடக்க உள்ளது. இதில் போட்டியாளர்களை எதிர்த்து வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் நுழைவாரா EVKS இளங்கோவன் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.